இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவரு ஹாஸ்பிட்டல்லயே தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது தானே? இது என்ன தர்ம சத்திரமா? என் புள்ள என்ன தர்ம சத்திரமா கட்டி விட்டுருக்கான்? கண்டவங்க எல்லாம் வந்து தங்கிட்டு போறதுக்கு. ஆமாமா, அதானே நம்ம மாதாஜி சொல்றது கரெக்ட் தானே? இது என்ன தர்ம சத்திரமா? இந்த மாதிரி வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் இந்த வீட்ல இருக்கு. அப்படி பார்த்தா உங்க மாதாஜியே வேஸ்ட் லக்கேஜ் தான். என்ன இப்படி வர்றா? நீங்க ஒன்னும் அப்செட் ஆகாதீங்க மான்சிங் ஜி. அவரு எப்பவுமே அப்படிதான். நாம ஒண்ணு பேசினா அதுக்கு அவர் ஆப்போசிட்டா ஏதாவது பேசுவாரு. அதனால நீங்க சூர்யாவுக்காக ஸ்டே பண்ணி தான் ஆகணும். சூர்யா ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்களை இந்த வீட்ல ஒருத்தரா நாங்க பாத்துப்போம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஹலோ, இன்ஸ்பெக்டர் செல்லதுரை பேசுறேன். நீங்க யார் பேசுறது? வணக்கம் இன்ஸ்பெக்டர், நான் தாரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். சூர்யாவை கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். சுத்தி வளைச்சு என்கவுண்டர் பண்ற நேரத்துல அப்போ சூர்யா மிஸ் ஆகி எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆயிட்டானா? எஸ்கேப் ஆயிட்டானா? போச்சு. ஆமா மேடம். துர்கா எப்படியோ என்கவுண்டர் மேட்டரை ஸ்மெல் பண்ணி சூர்யாவை தப்பிக்க வச்சுட்டா. ஆனா நாங்க ஷூட் பண்ணதுல சூர்யாவோட கால்ல குண்டு பட்டிருக்கு. குண்டு பட்டதோட தான் சூர்யா எஸ்கேப் ஆகியிருக்கான். வந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால்ல அடிபட்டு நடக்கிறதுக்கு சிரமப்படுறதுனால ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் இவரை நம்ம வீட்லயே வச்சு சூர்யா பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்காரு. அதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். குண்டடி பட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ரகசியமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். எப்படியும் நாங்க கண்டுபிடிச்சி என்கவுண்டர் பண்ணிடுவோம். ஓகே இன்ஸ்பெக்டர், நானும் தகவல் தெரிஞ்சா உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே மேடம். சித்தர் கோயில் கும்பாபிஷேகம் போயிருந்தாரு. இந்நேரம் வந்திருப்பாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நமக்கு ஏதாவது நல்ல வழி சொல்லுவாரு. சரியா? சரி, பார்த்து போயிட்டு வா. சூர்யா, கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. சரி. போடு. இந்தா. போடு. கரெக்ட்டா போடு. போடு. அவங்க கிட்ட கொடு. நீங்க இதெல்லாம் சிஸ்டர். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க போலாம். அப்புறம் கை வலி எல்லாம் எப்படி இருக்கு? சரியாயிடுச்சு சிஸ்டர். குழந்தை உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் சாரி கேக்குறேன். ஐயோ சிஸ்டர், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க கொடுத்த அந்த சாக்லேட் பிஸ்கெட் பிடிக்காமலையோ இல்ல உங்களை பிடிக்காமலையோ குழந்தை உங்ககிட்ட அப்படி நடந்துக்கல. உங்களை காப்பாத்துறதுக்காக தான் குழந்தை அப்படி நடந்துட்டு இருந்திருக்கா. சிஸ்டர் ப்ளீஸ், எனக்காக சிஸ்டர். குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறோம் சிஸ்டர். ஆமா சிஸ்டர், எங்க எல்லா சொத்துக்கும் அந்த குழந்தை தான் வாரிசு. படிக்க வச்சு பெரிய ஆக்குவோம். நான் யோசிக்கிறது குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி இல்ல, அந்த குழந்தையோட கடந்த காலத்தை பத்தி தான். என்ன சொல்றீங்க சிஸ்டர்? அந்த குழந்தை ஆசிரமத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. எப்படி வந்தான்னு தெரியுமா? குழந்தைக்கு யாரால் ஆபத்து, எதனால் ஆபத்துன்னு தெரியல. ஆனா இங்க இருக்கிறத விட குழந்தை உங்ககிட்ட இருந்தா இன்னும் பாதுகாப்பா இருப்பான்னு நான் நம்புறேன்.
சொல்லுங்கம்மா. துர்கா எங்கம்மா இருக்க? சித்தர் சாமிய சந்திக்க நான் கோயிலுக்கு வந்திருக்கேம்மா. அவரை பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை சொல்லுவாரு. அதான். ஆமா, நீங்க ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுறீங்க? என்னாச்சு? குழந்தை தேவி கார்ல போனதை நான் பார்த்தேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமா துர்கா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு கார் என்ன கிராஸ் பண்ணி போச்சு. அந்த காருக்குள்ள பார்த்தா நம்ம தேவி இருக்கா. அம்மா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம வால்மீகி தெருவுலமா. சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் வரேன். க்ஷேமமா போயிட்டு வாங்க. வர சாமி. சாமி கும்பிட்டாச்சா? வாங்க போலாம். எங்க கடைக்கு போயிட்டு பாப்பாக்கு Dress எடுத்துட்டு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரி. இங்க பாரு பாப்பா, கடைக்கு போய் Dress வாங்கலாமா? ஓகேயா? வாங்கிடலாம். கண்டிப்பா வாங்கிடலாம். வா. வாங்க. சார், குழந்தைங்களுக்கான செக்ஷன் எங்க இருக்கு? உள்ள ரைட்ல. உள்ள போய் ரைட்டா? ஆமா. ஓகே சார். Dress எடுக்கலாம் உனக்கு. வாங்க மேடம். பாப்பாக்கு ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்கா? ஓகே. கொஞ்சம் மாடர்னா எடுத்து காமிங்க. ஓகே மேடம். இது வேணும். அதுவா? எடுத்துக்கோ. சரி. நல்லா இருக்கே. ஓ, இந்தா. இது நல்லா இருக்கு. இதுவும் எடுத்துக்கலாம். வாங்க. இதுவா? அது ரொம்ப நல்லா இருக்கு பாரு. இங்க பாரு, இங்க பாரு. சூப்பரா இருக்கு. அங்க போய் பார்க்கலாமா? அது மறுபடியும் கடைக்கு வரணும். கண்டிப்பா. இந்த செல்லம்.